இந்த அரங்கில் கூடங்குளம் எதிர்ப்பு போராட்டத்தை சமரசமின்றி தொடர்ந்து களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய கூடங்குளம் அணுவை எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் உதயகுமார் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் வீரபாண்டியன் அவர்களே, CPIML விடுதலையினுடைய மாநில கமிட்டி உறுப்பினர் தோழர் ஜவஹர் அவர்களே, இந்த அணுவை எதிர்ப்பு போராட்டத்தில் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டு களமாடி வருகின்ற தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நீதா பாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கின்ற SDPI கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெகன் பாபு அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய மற்றொருமூர்த்தி அவர்களே, குடியிருக்கக்கூடிய சகோதரர்களே, பெரியவர்களே, அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒளிபரப்பமாக கூடங்குளத்தில் 1-2 அணு உலைகளை அமைத்து அது எந்த நிலையில் இருக்கிறது என்று ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு 3-4 அணு உலைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி அது அடுத்து அதை விட கூடுதலாக 5-6 என்று ஒரு அணு உலை பூங்காவை அங்கே அமைத்துவிட வேண்டும் என்று மத்திய அரசு குறித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்காக தமிழகம் தழுவிய பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தும் கூட இன்றைக்கு தன்னுடைய தொடர் முயற்சியை மத்திய அரசு நிறுத்தியவாறில்லை. மாநில அரசும் அதற்கு ஒத்த வகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் இங்கே காலை தொடங்கி 2 அமர்வுகளை நிறைவு செய்து 3ஆம் அமர்விலே நாம் இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த அணு உலையினுடைய பாதிப்புகளை பற்றி தொடர்ந்து உலகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு பல்வேறு செய்திகள் இன்றைக்கு விழிப்புணர்வை உண்டாக்கினால் மத்திய அரசு அதற்கு செவி சாய்ப்பதாக இருக்கிறது. அணு உலையால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை, அந்த விபத்திற்கான இழப்பீடு சட்டத்தை கடந்த காங்கிரஸ் அரசு 2010 கொண்டு வந்து அந்த அணு உலை உபகரணங்களை வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்தார் ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு கொண்ட அந்த இழப்பீட்டை ஏற்றுக்கொண்டால் போதும், மற்றதெல்லாம் இந்திய அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த போது அதை கடுமையாக எதிர்த்ததனுடைய விளைவு காங்கிரஸ் அரசு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியின் நாயகன் என்று தன்னை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு கடந்த குடியரசு தினவிழாவை மோடியை அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமாவை அழைத்து வந்து மிக அருமையாக, சூசகமாக, மறைமுகமாக, ஒரு வஞ்சகமாக இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள், ஒப்பந்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு புகுசிமாவில் 2011 நடந்த அந்த விபத்துக்கு பிறகுதான் அணு உலையில் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாமே கூட உணரக்கூடிய ஒரு நிலை தான். கூடங்குளத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்த போதிலும் கூட அந்த போராட்டம் மிகப்பெரிய வீரியம் பெற்றது என்று சொன்னால் 2011 மார்ச் 11க்கு பிறகுதான் அந்த புகுசிமாவினுடைய பாதிப்பு ஏற்பட்டதற்கு பின்னால் அதனுடைய விழிப்புணர்வாகத்தான் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றது. அந்த பாதிப்பில் அங்கே ஏற்பட்ட விபத்து இழப்பு என்பது எவ்வளவு தெரியுமா? 6,00,000 கோடி. 6,00,000 கோடி விபத்து இழப்பு
நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று இன்றைக்கு அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் போடக்கூடிய அளவுக்கு இந்த மோடி அரசு இன்றைக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத அரசு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அங்கே அணுகுலை பூங்கா அமையமையானால் அதிலே ஏதாவது ஒரு விபத்து நேர்மையானால் இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் அழிந்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்ட மக்களை அழிப்பதற்கு இன்றைக்கு கூடங்குளமோ, அதே போன்று வட மாவட்ட மக்களை அழிப்பதற்கு கல்பாக்கமும் இன்றைக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கையோடு நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டோம். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பிஎஃப்பிஆர் என்று சொல்லக்கூடிய வேக அணு ஈடுலை. இந்த வேக அணு ஈடுலை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஜப்பான்ல எடுத்து முடித்தான். அமெரிக்காவில் டெஸ்ட் ரியாக்டர் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேறு எந்த நாடுகளிலும் இயங்காத ஒரு பாசிமீட்டர் ரியாக்டர் என்று சொல்லக்கூடிய வேக அணு ஈடுலை உலகத்திலேயே தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் தான் இருக்கு. கல்பாக்கத்தில் தான் இன்றைக்கு அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2012 அது துவக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். 13, 14 கடந்தாகிவிட்டது. இன்னும் அதை இயக்குவதற்கான ஒரு சூழல் அங்கே அமையவில்லை. லிக்விட் சோடியத்தை, திரவ சோடியத்தை குளிர்விப்பானாக அந்த ரியாக்டர் இயங்க போகிறதா? அதை சாதாரண வேர்வை தண்ணி பெற்றால் கூட வெடித்து விடக்கூடிய ஒரு அபாயகரமான தொழில்நுட்பத்தை கொண்ட அந்த ரியாக்டர் இன்றைக்கு ஜப்பானால இயக்க முடியாத மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவால் முடியும். ஆனால் இன்றைக்கு அதை உபயோகப்படுத்தி சோதனை செய்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பயன்படுத்துவதற்கு இந்திய அரசு தயாராகி இன்றைக்கு கல்பாக்கத்தில் அந்த அணு உலையை நிர்மாணித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதை இயக்குவதற்கான ஒரு சூழல் அமையவே இல்லை. கடந்த வருடத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் டெல்லியில் இருந்து ஒரு புதிய ரியாக்டரை கல்பாக்கத்தில் துவக்கி வைக்கிறார். அணு கழிவை மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு ரியாக்டர் டெல்லியில் இருந்து துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த துவக்க விழா நிகழ்ச்சியை படம் பிடிப்பதற்கு தொலைக்காட்சியை சேர்ந்த எந்த நிபுணர்களும் அனுமதிக்கப்படவில்லை. விஷுவல் மீடியாவுக்கு அனுமதி இல்லை. பிரிண்ட் மீடியாவை சேர்ந்த ஒரு சிலர் மட்டும் போயிட்டு வந்து பத்திரிகைகள் சின்ன பெட்டி செய்தியாக ஒரு ஜனாதிபதி தொடக்கி வைத்த ஒரு திறப்பு விழா நிகழ்ச்சியை ஏன் இந்த அளவுக்கு சுருக்கி போறான்னு சொன்னா அணுக்கழிவை பற்றி இன்றைக்கு மக்கள் இளைஞர்களுடைய விழிப்புணர்வு கூடங்குளம் போராட்டத்துக்கு பிறகு கல்பாக்கத்தில் அணுக்கழிவை மறுசுழற்சி செய்வதற்கான ஒரு ஆலையா ஒரு ஏற்பாடு சொல்லி மக்கள் கொந்தளித்து விடக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் செய்தியாக்க விடாமலேயே ஒரு ஜனாதிபதி திறந்து வைத்து
பூவுலகின் நண்பர் பொறியாளர் சுந்தரராஜன் அவர்களும் இளந்தமிழர் இயக்கத்தை சேர்ந்த வினோத் சகோதரரும் போனோம். டிசம்பர் மாதம் 2-3 நடந்த நிகழ்வை பார்ப்பதற்காக அந்த பகுதியை பற்றி படித்திருக்கிறோம் தவிர பார்க்கவில்லை என்பதற்காக போய் பார்க்கறதுக்காக எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? 3வது தலைமுறை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 3வது தலைமுறை ஒரு பெண்ணை பார்க்கும். அந்த பெண்ணுக்கு 5 வயது ஒரு குழந்தை, 2 கால்களும் செயலிழந்து போய் தலை பெரிதாக ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தார். அந்த பெண் இந்த சம்பவம் நடக்கும்போது 1984 சம்பவம் நடக்கும் போது அந்த பெண்ணுக்கு 2 வயது. இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்து 3வது குழந்தை நிலைமை இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இந்த குழந்தை மட்டுமல்ல, இதே போன்று 700 குழந்தைகள் அப்படி இருக்கிறது. சிங்காரி ட்ரஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளை தனியார் நிறுவனம் இது போன்ற குழந்தைகளை பராமரிக்கிறார்கள். அந்த ட்ரஸ்ட் போய் பார்த்து அந்த குழந்தைகளுடைய நிலைகளை பார்க்கும்போது கண் பார்வை இழந்து கை கால்கள் சும்மி போய் உடல் சிரித்து தலை சிரித்து குழந்தைகள் பார்ப்பதற்கு அகோரமாக அந்த குழந்தைகள் இந்த நிகழ்வுக்காக எல்லா குழந்தைகளும் வர வச்சிருந்தாங்க. பார்க்க முடியல, அவ்வளவு பெரிய கொடூரமான பாதிப்புகளுக்கு அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கூடிய நிலையை பார்க்க இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த இழப்பீடும் சரியான முறையில் வழங்கப்படவே தீர்ப்பு கொடுத்தா பாருங்க. இந்த வழக்குல என்ன மாதிரி தீர்ப்பு? இந்த நீதிமன்றங்களுடைய முகத்திலே காரி உண்மையிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. 2010 என்ன தீர்ப்பு கொடுத்தா? 2 ஆண்டு சிறை தண்டனை, 1,01,175 ரூபாய் நஷ்ட ஈடு என்று 7 பேருக்கு தண்டனை கொடுத்தான். அந்த 7 பேர் யாருன்னு சொன்னா எல்லாம் இந்தியர்கள். ஆனால் இந்த கம்பெனியை யூனியன் கார்பரேட் கம்பெனியை இயக்கிய அந்த உரிமையாளர் அந்த ஆண்டர்சன் தனி விமானத்தில் நேரம் அமெரிக்காவில் இறங்கி சொகுசா வாழ்ந்து ஆகணும் வயது முதிர்ந்து. ஆனால் அவர்கள் மீது ஒருவர் மீது கூட வழக்கு பதியப்படவில்லை. குற்ற வழக்கில் ஒரு பகுதியில் கூட அந்த அமெரிக்கா நிறுவனத்துக்காரன் சொந்த அவர்கள் பற்றி ஒரு செய்தியும் ஒரு குற்றப்பத்திரிகை செய்தி அவர்கள் இல்லை, குற்றம் சாட்டப்படவே. அங்கு சொல்லப்படும் போது என்னன்னு சொன்னா சாதாரணமாக ஒரு விபத்து நடந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழி என்ன மாதிரியான வழி, என்ன மாதிரியான அதுக்கான தீர்வுகள் சொல்லப்படும் போது அந்த யூனியன் கார்பரேட் திசை வெளியே வரும்போது தப்பிச்சு ஓடக்கூடிய மக்கள் காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிர் திசையில போகணும். காற்று இப்படி வீசினால் அதுக்கு எதிர் திசையை நோக்கி போகணும். இது அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எந்த பக்கம் காற்று வீசியோ அப்படி போனாங்க மக்கள். அடுத்ததாக கண்களில ஈர துணிய நனைத்து மேல போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா உயிர் பலி ஆகக்கூடிய அளவுக்கு நாம போகாது. இந்த 2 விஷயமும் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனாலே ஏற்படுது. அது மட்டுமல்ல, இது இந்த யூனியன் கார்பரேட் வாங்கக்கூடிய அந்த ஆசிடால தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அதற்கு மாற்று மருந்தாக ஒன்றை டாக்டர்கள் தேர்வு செய்து கொடுக்கிறான். அந்த மருந்தை கொடுத்த டாக்டர்களை பிடிச்சி சிறை வச்சு, ஏன்னா அதன் மூலியமாக 20,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த புள்ளி விவரங்கள் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மருந்து கொடுப்பதை தடுத்திருக்கிறார். கடைசியில் அந்த மக்கள் யாருன்னு தெரிந்த பிறகுதான் இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் செத்த மக்கள் எல்லாம். இறந்து போனவர்கள் எல்லாம் முஸ்லீம்களும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் செத்துருக்காங்க. அங்கே அதுக்காக நடந்த அந்த கூட்டத்திலே கூட இந்த செய்தி நான் பதிவு செய்தேன். உயர் ஜாதி தான் சொல்லக்கூடிய எவெல்லாம் இருக்கணும் அவள் ஒரு 1000 பேர் செத்து இருந்தா இந்த நிலைமையே மாறி இருக்கும். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் செத்த காரணத்தால் இவர்களை சீண்டி பார்ப்பதற்கு கூட இவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு கூட 30 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் போராட வேண்டிய ஒரு அவலங்களை இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அங்கேயும் பதிவு செய்திருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு